வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு காணொலியோட சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ லண்டனில் அமைஞ்சிருக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டுதோறும் இந்த அருங்காட்சியகத்தை பார்க்கறதுக்காக பல லட்சக்கணக்கில் மக்கள் வந்து பல நாடுகள்லேருந்து இதை பார்வையிட வருவாங்க. அதிகளவான மக்களால் பார்க்க முடியாத அல்லது காண கிடைக்காத அரிய வகை பொருட்களையும் உயிரினங்களையும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கேட்டீங்களே, நீங்க பெரிய ஒரு டைனோசர் எலும்பு கூடங்க இருக்குண்டு, இங்கே தான் இருக்குது. நான் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அந்த மியூசியத்தில் இருக்குது. வெயிட் உங்களை காட்டுறேன். எஸ், இந்த டோலஸ்ட் பில்டிங். யா சரி, வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். 1881ஆம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம், இந்த மியூசியம் வந்து திறக்கப்பட்டிருக்குது. இங்கே ஆண்டுதோறும் பல மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து இதை பார்வையிடுறதுக்காண்டி வராங்க. இலவசமாக இங்கே போய் பார்த்து வரலாம். அனுமதி இலவசம். இதனுடைய கட்டடம் அவ்வளோ அழகாக இருக்கும். கட்டட அமைப்பே வந்து அவ்வளோ அழகாக இந்த கட்டடம் வந்து அமைஞ்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான கட்டடக்கலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே அழகான கட்டடக்கலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கட்டடம் போகிற முன்னுக்கே வந்து இந்த ஒட்டகச்சிவிங்க பார்க்க முடியுது. அதில் எலும்பு கூடையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதை விட முக்கியமானது உண்டு, வாங்க அதை காட்டுறேன்னு பாருங்கள். இந்தா பாருங்கள், எந்த பெரிய ஒரு நீலத்திமிங்கிலம், ப்ளூ வைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் எலும்பு கூட வந்து பொங்க விடப்பட்டிருக்கு. இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இதுதான் வந்து இங்கே ஹைலைட். இந்த திமிங்கிலம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு நீளமானது. இந்த பெரிய கட்டடத்துக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்குது. எந்த பெருசு அண்ணாந்து பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது எந்த பெரிய திமிங்கிலம். இங்கே வாங்க இதை பார்ப்போம் என்னண்டு. இது வந்து எந்த பெரிய ஒரு மீனை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க பதப்படுத்தி. எங்களை விட, ஒரு மனுஷனை விட பெரிய ஒரு மீன். இது வந்து 1914ஆம் ஆண்டு ஐல் ஆஃப் ஒயிட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சரி வாங்க காட்டுறேன். இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு அரிய வகை. 1 மில்லியன் ஆண்டுக்கு முதல் இருந்த ஒரு மரத்திரை இது. இதெல்லாம் வந்து 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் இருந்த ஒரு எப்படி இருக்குன்னு வர. இது வந்து 4.6 மில்லியன்ஸுக்கு முதல்ல இருந்த வெண்கற்கள். இதிலெல்லாம் அப்படியே இந்த ரத்தின கற்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. சரி வாங்க, இப்போ நாங்கள் டைனோசர் இருக்கிற பகுதிக்கு போகிறோம். இங்கே பாருங்க, உண்மையாகவே எந்த பெரிய ஒரு டைனோசர் உண்மையாக இருக்கிற போல ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ அழகாக வந்து அதை வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. சின்ன ஆக்கள் எல்லாம் அழத்தொடங்கிட்டாங்க. இந்த பெரிய ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் வந்து இந்த பூமியில் வாழ்ந்துருக்கு தானே, ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் உண்மையான எலும்பு கூடுகளை பாருங்கள் எப்படி அதை இணைச்சி வைக்க. எந்த பெருசு இது. அது ஒரு மாதிரியான ஒரு இதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ரியல் இல்லது. இதுவும் ஒரு வகையான டைனோசர் இனம்தான். பார்க்கவே எங்களுக்கு என்ன சொல்கிற, இப்படியெல்லாம் மிருகங்கள் இருந்திருக்கு தானே. இதெல்லாம் உண்மையான டைனோசர் எலும்பு கூடுகள். எந்த பெருசு பாருங்கள். இது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு அழகாக கண்ணாடி பெட்டிக்குள்ளே
பாதுகாத்து கொண்டு வராங்க. மிக பிரம்மாண்டமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்கள், எந்த பெரிய டைனோசர் இது, அண்ணாந்து பார்க்கணும். எவ்வளோ உயரத்தில் இருக்கிற கழுத்து. இதெல்லாம் வாழ்ந்து தானே இருக்குது. இது ஒரு மாதிரி அமைச்சிருக்காங்க. இது உண்மை இல்லது. சரி, இதை பாருங்கள். எந்த பெரிய ஒரு தேள், மிகப்பெரிய ஒரு நண்டு. இதெல்லாம் ஒரு நண்டு இனத்தை சேர்ந்தது தான். இதெல்லாம் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மையான பருந்து தான். அது பழுதடையாமல் அப்படியே அதை பதப்படுத்தி கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்குறாங்க. எத்தனை வகையான பருந்து இனங்கள், கழுகு இனங்கள். இந்த இனமெல்லாம் அழிஞ்சிட்டு, டூடோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அழிஞ்சிட்டு இப்போ பூமியில் இல்லை. இதெல்லாம் நான் நேரில் பார்க்கல, பட் இதை பார்க்கும் பொழுதே ஒரு எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தூண்டுது. கட்டாயம் லண்டனில் இருக்கிறார்கள், உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கே ஒரு தடவை போயிட்டு வாங்க. மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம். இது ஒரு மரம். இது என்னென்னா பல மில்லியன் கணக்கு முதல்ல இந்த மரத்துக்கு மேல் அப்படியே கனிமம் தண்ணி அப்படியே ஊறி 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 அப்படியே எப்படி ஆயிட்டுன்னு பாருங்கள். பருந்து இது கடல் காகம் என்று சொல்லுவாங்க, சீகிள் என்று சொல்லுவாங்க. சீகிள் இனத்தை சேர்ந்த வித்தியாசமான வடிவமைப்பில் கண்ணாடி பட்டிக்குள்ளே பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். கடற்காகம் என்று சொல்லுவாங்க. சரி வாங்க, மேலே கிளி தொங்குது, மயிலை பார்க்கக்கூடியதாக இருக்குது, கோழி இனங்கள், இப்படி நிறைய உயிரினங்களை அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ கனிம பொருட்கள், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நிறைய கனிம பொருட்கள் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் கண்டெடுக்கப்பட்ட மிக முக்கியமான எங்கேயுமே கிடைக்காத கனிம பொருட்கள்லாம் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு தன்மையை கொண்டு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு பேர் வாசிக்க தெரியல. இதெல்லாம் வித்தியாசமான பேர்களோட இருக்குது. இந்த கனிம பொருட்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே மிக பெருமதியானவை என்று நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், வித்தியாசமான ஆயிரக்கணக்கில், நாளைக்கு லட்சக்கணக்கில் இருக்கும் இங்கே இருக்கிற இந்த கனிம பொருட்கள். அவ்வளவையும் கண்ணாடிக்குள்ளே அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். பச்சை கலரில் இருக்குது, நாவ கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, மஞ்சள், இதெல்லாம் பச்சை. இந்த பெரிய கட்டிடம் கொண்டு வரும். இது ஃபுல்லாக இந்த கற்களும், அதாவது விண்கற்கள் இருக்குது. இதுக்குள்ளே நிலாவிலிருந்து கொண்டு வந்த கற்கள் இருக்குது. நிறைய கனிம பொருட்கள் ஒவ்வொரு உலக நாடுகள்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கற்கள், ரத்தின கற்கள்லேருந்து, உலோகங்கள்லேருந்து எல்லாமே இங்கே அழகாக பாதுகாத்து பராமரிக்கப்பட்டு வருது. இதெல்லாம் நிலாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கே என்னென்னு எனக்கு தெரியாது. வித்தியாசமாக இருக்குது. கல்லா இல்லை ஒரு இரும்பு மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது. உள்ளா பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்க என்னென்ன வளங்கள் எல்லாம் இருக்கோ, என்னென்ன
அதாவது உலகத்தில் மட்டுமில்லை, விண்வெளியிலேருந்து வந்த கல், கனிம பொருட்கள் எல்லாமே களஞ்சியப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான கனிமங்களை வந்து இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ இடம் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு மூளை எக்ஸ்ட்ராவாக வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வித்தியாசமான வார்த்தைகள், வித்தியாசமான கனிம பொருட்கள், கல்லுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது மாஸில் இல்லை நிலாவிலேருந்து கொண்டு வந்த கற்கள், கோல்டு, கனிம பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த பகுதியை பாருங்கள், எத்தனை திமிங்கிலத்தில் அந்த எலும்பு கூட தொங்க விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் எந்த பெருசு. திமிங்கிலம் வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு பகுதியில் நிறைய வெளிநாட்டாக்கள் திமிங்கிலத்தை பார்க்குறதுக்குண்டே வருவாங்க. எங்கள்ட இந்து சமுத்திரத்தில் இது காணப்படுது, இந்த பெரிய திமிங்கிலம், அதுவும் அந்த நீல திமிங்கிலம். இது பாருங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான யானைகளுடைய எலும்புக்கூடுகள், அந்த காலத்தில் வாழ்ந்த யானைகளோட கொம்புகள் எல்லாமே இங்கே இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த பெரிய கொம்பு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மெய் சிலிக்குது. அவ்வளோ பிரயோஜனம் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம். லண்டனில் கட்டாயம் இதை வந்தால் பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ அழகாக அப்படியே தத்ரூபமாக அதை வடிவமைச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து உண்மையான மான். அதை வந்து உள்ளுக்குள்ளே பஞ்சு வச்சு அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தோலெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அவ்வளோ அழகாக அதை வந்து பராமரித்து கொண்டு வராங்க. சிங்கம், புலி, வெண்புலியை பார்த்து இதெல்லாம் பற்றி என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். இந்த எலும்பு கூடலாம் இது ஒரு வகை இனம். இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த வகுத்துக்குள்ளே குட்டியை வச்சு கொள்கிற இனங்கள் தான் இது. கங்காரு இது எல்லாமே குட்டியை போட்டுட்டு அந்த வகுத்து பைக்குள்ளே வச்சுட்டு இருக்கும். இது சரியா ஒரு குதிரையில் வெட்டி பார்த்தா எலும்பு அப்படி இருக்கும்ன்றது மனுஷன். இந்த காணொளி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இது போன்ற மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.